ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது டெம்பரரி லைஃப் வர்சஸ் பெர்மனன்ட் லைஃப். அதாவது இந்த உலக வாழ்க்கைக்கும் பரலோக வாழ்க்கைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேசிக் நீட்ஸ், அதாவது அடிப்படை தேவைகள், சாப்பாடு, தண்ணி, ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஷெல்டர், இருக்கிற இடம், இதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெளிப்படுத்துதல் 7:16 இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை. ஸோ ஃபிசிக்கலாக நம்ம பாடியில் 3 வேளை பசி எடுக்கும், ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஈவினிங் டைம்ஸில் கொஞ்சம் பசி எடுக்கும் அப்படிங்கிற அந்த மெக்கானிசம் இருக்க போகிறதில்ல. தண்ணி நம்ம பாடிக்கு ரொம்ப அவசியமாக தேவை அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்க போகிறதே கிடையாது. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 7:17 இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். அதுக்கப்புறம் வெளிப்படுத்தல் 2:7 ஜெயங்கொள்கிறவனவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஜீவ விருட்சம்னா என்ன நமக்கே தெரியும். ஸோ ஆதியில் ஆதாம் ஏவாள் செஞ்ச தப்புனால அந்த கனி வந்து நம்ம புசிக்கக்கூடாதபடிக்கு தடை ஏற்பட்டது. ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டா நம்ம என்றைக்குமே சாகாமல் லைஃப் லாங் உயிரோடு இருப்போங்கிறது தான். ஸோ அந்த ஜீவ விருட்சத்தின் கனியையும் ஜீவ தண்ணீரையும் காட் நமக்கு தரப்போறாரு ஹெவனில். அதுக்கப்புறம் வெளிப்படுத்தல் 19:9 ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். ஆக மொத்தம் நமக்கு ஒரு பெரிய கல்யாண விருந்தே வெயிட் பண்ணுது. அப்புறம் வெளிப்படுத்துதல் 2:17 ஜெயங்கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து. ஸோ மறைவான மன்னாவும் நமக்கு இருக்குங்க. நெக்ஸ்ட் ட்ரெஸ்ஸு. வெளிப்படுத்தல் 3:5 ஜெயங்கொள்கிறவனவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஸோ எல்லாருக்குமே ஒரே யூனிஃபார்ம் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸுங்க. இதில் ஆசாரியர்கள், அதாவது ப்ரீஸ்ட், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு தலைப்பாக எக்ஸ்ட்ரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பரலோகத்தில் நமக்கு என்ன சமைக்கணும், எங்கே ஆர்டர் பண்ணணும், இல்லை என்ன ட்ரெஸ் வாங்கணும், ட்ரெஸ்ஸு வாங்கினா ஐயோ ஃபேட் அவுட் ஆகிடும், அதை துவைக்கணும், ட்ரை போடணும், அந்த மாதிரி சொல்லி நமக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. ஷெல்டர், அதாவது வீடு நமக்கு தெரியுங்க. ரெண்ட் ஹவுஸ், ஓன் ஹவுஸ்லேருந்து நிறைய பேர் பேலஸ், ராஜ மாளிகையிலலாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் சில பேர்லாம் ஐலாண்ட், அதாவது தனி தீவையே சொந்தமாக்கி வச்சுருக்காங்க. பரலோகத்தில் எப்படி இருக்கும்னா, அந்த புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அந்த புதிய எருசலேம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, வெளிப்படுத்துதல் 21:18-21 அதன் மதில் வஜ்ரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருந்தது. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வஜ்ரக்கல், 2வது இந்திரநீலம், 3வது சந்திரகாந்தம், 4வது மரகதம், 5வது கோமேதகம், 6வது பதுமராகம், 7வது சுவர்ண ரத்தினம், 8வது படிக பச்சை, 9வது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. இவைகளே ஆக மொத்தம் நல்லா கோல்டு, வைரம், மற்ற ஜுவல், அந்த கல்லோட எல்லாம் எப்படி ஜொலிக்கணும்னு நமக்கு தெரியாது, அந்த அளவுக்கு பல பலன் இருக்குமாங்க. நாம் நார்மலாக வீடு கட்டினாலே மண், கல், சிமெண்ட்டு, ஜல்லிக்கல், கூழாங்கல் இதெல்லாம் போட்டு நம்ம வீடு கட்டுறோம். அழிஞ்சு போகிற இந்த வீட்டுக்காகவே நம்ம இவ்வளோ பிரயாசப்படுறோம். சாப்பிட்றதுல நம்ம இவ்வளோ டேஸ்டியாக இருக்கணும், இவ்வளோ சுத்தமாக இருக்கணும் நம்ம பார்க்குறோம். நம்ம போட்ட ட்ரெஸ்ஸு மற்றவங்களுக்கு கண்டிப்பாக அட்ராக்டிவாக இருக்கணும், இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து போட்டிக்கு அது இதுன்னெலாம் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இந்த டெம்பரரியான லைஃப்கே நம்ம இவ்வளோ பண்ணும்போது நம்ம நித்திய காலமாக வாழப்போகிறோம், அதாவது நிரந்தரமாக வாழப்போகிற இந்த பரலோகத்துக்காக நம்ம தினமும் நம்ம பிரயாசப்படணுங்க. அதாவது வெளிப்படுத்துதல் 7:14 இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து விழுத்தவர்கள். அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கணும், தினம் ப்ரேயர் பண்ணணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம நிறைய வளரணும், அவரோட சித்தத்தை நம்ம அறிஞ்சு அதை நம்ம செயல்படுத்தணும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. சில பேரை கேட்டால் நான் இந்த டேட் அன்னைக்கு, இந்த டைம் அன்னைக்கு, இந்த இடத்துல நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது வந்து ஒன் டைம் ப்ராசஸ் கிடையாதுங்க. நம்ம இந்த உலகத்தில், அதாவது தினமும் நம்ம வேலைக்கு போகும்போது நம்ம குளிச்சுட்டு போகிறோம். இருந்தாலும் மறுநாள் நம்ம என்ன பண்ணுறோம், குளிக்கிறோம். ஏன்னா நம்மளே அறியாமல் இந்த உலகத்தில் இருக்கிற ஜெர்ம்ஸ், அழுக்கு, அதெல்லாம் நம்மளை எப்படி ஒட்டிக்குதோ, அந்த தூசியெல்லாம் நம்மளை ஒட்டிக்குதோ, அதே போல் நம்மளுடைய ஆத்மாலையும் பாவங்கிறது, பாவம் நிறைஞ்ச உலகத்தில் நம்மளே அறியாமல் கண்டிப்பாக நமக்குள்ளே வந்துடுது. திடீர்னு நம்ம தப்பானதை பார்க்குறோம், இச்சிக்கிறோம், இல்லைனா பொறாமப்படுறோம், பொய் சொல்கிறோம் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் டே டு டே லைஃப்பில் நான் கூட செஞ்சுருக்கேன் தான். யாருமே பரிசுத்தவான்கள்னு கிடையவே கிடையாது. நம்ம தினமும் பைபிள் வாசிச்சு ப்ரேயர் பண்ணணும். அதாவது நம்ம சாப்பிட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி ஜெபம், ப்ரேயருங்கிறது நம்ம லைஃப்லேயே ஊறி போய் இருக்கணும். அப்புறம் நம்மளுடைய இந்த சரீரத்தை தேவனுடைய ஆலயம் மாதிரி நம்ம பார்த்துக்கும் போது அதில் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுவார். இதெல்லாம் இருக்கும்போது நமக்கான நித்திய வாழ்க்கை கிடைக்கும். இதெல்லாம் நமக்கு சின்ன வயசுலேயே தெரியும், சண்டே கிளாஸ்லேயே தெரியும். இதுக்கான நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.